மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 99 இடங்களை வென்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. குறிப்பாக ரேபரேலி, வயநாடு ஆகிய இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். இந்த வகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசின் செல்வாக்கை பெற்றுத்தந்த ராகுல் காந்திக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் மக்களவையில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ரேபரேலி மக்களவை தொகுதியின் உறுப்பினராக ராகுல் காந்தி பதவியேற்றார். ராகுல் காந்தி, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India. அரசியல் சாசன பிரதியை கையில் ஏந்தியவாறு ஆங்கிலத்தில் உறுதிமொழி கூறி பதவியேற்ற ராகுல் காந்தி இறுதியாக இந்தியா வாழ்க, அரசியலமைப்பு வாழ்க என முழக்கமிட்டார். ஜெய் ஹிந்த், ஜெய் சம்விதான். இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் முடிவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டது தொடர்பாக தற்காலிக மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். Honorable CPP Chairperson wrote a letter to the pro-time Speaker Bhartwari Mahtab informing the decision of appointment of Rahul Gandhi as the leader of opposition in the Lok Sabha. Other office bearers will be decided later. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், என் அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அவரது புதிய பதவிக்காக இந்தியா வரவேற்கிறது என்றும் அவரது குரல் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகிக்கும் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த 3வது நபர் ராகுல் காந்தி ஆவார். அவருக்கு முன் ராஜீவ் காந்தி கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரையிலும், சோனியா காந்தி 1999ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரையிலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்துள்ளனர். கடந்த முறை கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவரை பெறுவதற்குரிய அளவுக்கான உறுப்பினர்களை மக்களவையில் பெறவில்லை. இதனால் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி காலியாக இருந்தது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது கேபினட் அமைச்சர் பதவிக்கு இணையானது. இப்பதவியில் இருப்பவர் மத்திய அரசின் பணி நியமன குழுக்களிலும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் நியமனங்களிலும், சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவற்றின் இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கும் குழுக்களிலும் இடம்பெறுவர். அரசு சார்ந்து முடிவு எடுக்கப்படும் அனைத்து துறைகளிலும் எதிர்க்கட்சி தலைவரின் ஒப்புதல் இன்றி செயல்பட இயலாது. இந்த வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரின் பதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர், அமலாக்கத்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் விரைவில் தேர்வு செய்யப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.